5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது எனும் கொள்கை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது எனும் கொள்கை ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யலாம் பாண்டியராஜன். கல்வி உரிமை சட்டம் 2009 கீழ் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை தோல்வியடைய செய்யக்கூடாது என்கின்ற நிபந்தனை இதற்கு முன் வழக்கமாக இருந்து வந்தது. இந்நிலையில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஃபெயில் ஆக்கக்கூடாது என்கின்ற அந்த கொள்கை ரத்து செய்யப்படுவதாக சற்று முன் அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையில் ஆண்டு தேர்வில் தோல்வியடையக்கூடிய மாணவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள் எனவும், தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 2 மாதம் வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மீண்டும் தோல்வியடைந்தால் அந்த மாணவர்கள் அடுத்த வகுப்பிற்கு ப்ரமோட் செய்யப்பட மாட்டார்கள் எனவும், அவர்கள் அந்த வகுப்பிலேயே தொடர்ந்து அந்த ஆண்டு முழுவதும் படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மத்திய கல்வித்துறையினுடைய செயலாளர் சஞ்சய்குமார் அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். குழந்தைகளினுடைய கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக 2009 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது, அவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி வழங்க வேண்டும் என்கின்ற அந்த நிபந்தனை இருந்து வந்தது. ஆனால் வரும் ஆண்டு முதல் இந்த 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்கின்ற அந்த கொள்கை ரத்து செய்யப்படுவதான அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இனி வரும் காலங்களில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆண்டு தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் ஒரு ஆண்டு தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்விலும் அவர்கள் தோல்வியடைந்தால் அவர்கள் அதே வகுப்பில் தொடர்ந்து படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும் எனவும் மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய்குமார் சற்று முன் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார்.